தமிழ் மக்களுக்கு வணக்கம். பேட்டை ரவுடி சேகர் பாபுவை கிளம்பியிருக்கிறது திமுக. எதுக்காக அப்படின்னாக்க, இப்பொழுது சமீபத்தில் நேற்று நடந்த அந்த முருகன் மாநாடு, அது பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்ற சூழல்ல, அதில பங்கேற்றார் பவன் கல்யாண் அப்படின்றது இவங்களுக்கு பயங்கரமா உறுத்துது. ஏன் உறுத்துது அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இங்கே தமிழ் தாய்மொழியாக கொண்டிருக்காத மக்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் கணிசமாக இருக்கின்ற இந்த மாநிலத்தில, அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் தாங்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டு தான் அவர்கள் காய்களை நகர்த்தினார்கள். அது எப்படின்னா 2021ல இதற்கான காய்களை நகர்த்தினார்கள். அதில் பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய தமிழக அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதில் பெரும்பான்மையாக அவர்களுக்கும் கணிசமான அளவில இடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற சூழல்ல, அதே ஒரு எண்ண ஓட்டமா வைத்துக்கொண்டு, ஒரு நிலைப்பாடா வைத்துக்கொண்டு, அவர்களை எப்படி ஏமாற்றி தன்வயப்படுத்தலாம் அப்படின்னு இவங்க திட்டமிட்டுக் கொண்டிருந்த பொழுது தான் பவன் கல்யாண். பவன் கல்யாண் யாருன்னாக்கா, ஜனசக்தி அப்படின்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்து 2013, 14ல் ஆரம்பித்து ஒரு தேர்தலை எதிர்கொண்டு, அந்த தேர்தலில் தோல்வியை தழுவி, அதற்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை அமைத்து, பாஜக, சந்திரபாபு நாயுடு இவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் பிரதமருடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். அதே போல் சந்திரபாபு நாயுடுவோடையும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது என்ற சூழலில், பவன் கல்யாண் இங்கே தமிழ்நாட்டில் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்றால், அது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்ற நிலையில தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பவன் கல்யாணை எதிர்க்கிறேன் பேர் வழின்னு சேகர் பாபுவை, ஏன்னா அவரும் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர் இல்லையா, இவங்க எப்பவுமே இப்படி தான் இறக்குவாங்க. அன்புமணி ஒரு விமர்சனத்தை வைத்தார் என்றால், அவருடைய சமூகமான வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சரை பதில் பேச விடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சேகர் பாபுவை பேச வச்சிருக்காங்க. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு அங்கே உட்காந்துக்கிட்ட மைக்கில் உட்காந்துக்கிட்டு, நீ என்ன காமெடியாக பேசுகிறாப்பில்லையா, அப்படியே என்டர்டெய்னிங்கா, இல்லை நீ என்ன மஞ்சள் அரைத்தாயா, களை பறித்தாயா, உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்குறேன். நீ செனட்டாப் ரோட்டில் நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு நாங்கள் பண்ணணும், இல்லை பவன் கல்யாண் பண்ணணும்? நீ மஞ்சள் அரை, களபரி, துணி துவச்சி போடு, இதெல்லாம் நீ பண்ணு சரியா. மளிகை சாமான் வாங்கி போடு, பாக்கெட் பால் வாங்கி போடு சரியா. இதெல்லாம் நீ பண்ணு. இதெல்லாம் நீ பண்ணதுனால தான் இன்றைக்கி நீ அமைச்சர் சரியா. அப்படின்னும் பொழுது நீ ஏன் மற்றவங்களெல்லாம் அதே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற? நாங்கள் ஏன்பா அதுக்கெல்லாம் பண்ணணும்? நாங்கள் ஏன்பா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? நீ போ. அதே போல் பவன் கல்யாணுக்கு சவால் விடுகிறேன், தமிழ்நாட்டில் எங்காவது நீ போட்டி போட முடியுமா? ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற முடியுமா? திறந்த நிலை சவால்னா அதெல்லாம் பவன் கல்யாணுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் சவாலை. இப்போ நான் ஒரு சவால், ஒரு தத்திக்கும் இந்த சின்ன தத்திக்கும் சென்னையை விட்டு தாண்டி போட்டியிட சொல்ல பார்க்கலாம். குளத்தூர் சேப்பாக்கத்தை விட்டுட்டு சென்னையை கடந்து வெளியில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன தொகுதி வேணா இருக்கட்டும், அப்பம் போட்டியிட்ட தொகுதி, கருணாநிதி போட்டியிட்ட தொகுதியாகவே இருக்கட்டும், குளித்தலையாக இருக்கட்டும், இல்லை திருவாரூராக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், போட்டியிட்ட சொல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னால் முடியாதுல்ல. அதுக்கு உனக்கு திராணி இல்லைல்ல, உன் தலைவனுக்கும் திராணி கிடையாது, இந்த துணை பொம்மைக்கும் திராணி இல்லைல்ல. அப்புறம் நீ என்னத்துக்கு மற்றவங்கள்ட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் பவன் கல்யாணம் கூப்பிட்டு வந்தால் உனக்கு என்ன, வேற ஒரு கல்யாணம் கூப்பிட்டு வந்தால் உனக்கு என்ன? தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஏதாவது இருக்கா? சரி, நீ என்னத்துக்கு அகிலேஷ் யாதவை கூப்பிட்டு வந்தீங்க? அகிலேஷ் யாதவ் யார்? மஞ்சள் அடித்து களை பறித்தவரா உங்க கூட உட்காந்துக்கிட்டு? அப்புறம் அவர் மட்டும் ஏன் வந்தார்? சரி, வெங்கையா நாயுடு யார்? கருணாநிதியோட சிலை ஒன்று வச்சுருக்கீங்களே, அந்த சிலையை திறக்கிறதுக்காக வந்தது தானே வெங்கையா நாயுடு. எதுக்கு வரணும்? என்ன அடிப்படையில் வந்தார்? அவருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்படி கேட்டே போகலாம்ல. நீ கூப்பிட்டு வந்தனாக்க அது பாருங்கள், திராவிடத்தை போற்றி புகழ்வதற்கு தலைவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அதே மற்றவங்க கூட்டு வந்தாங்கன்னா அது ஒரு முருகப்பெருமானுக்கான மாநாடு. முருகப்பெருமானுக்கு வேறு எந்த மாநிலத்துலையும் யாரும் வரக்கூடாதுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை சட்டம் இருக்கா?
நீ யார் அந்த சட்டத்தை போடுவதற்கு? நீ யார் அந்த தடையை போடுவதற்கு? சரி நீ போறியே, நீ உனக்கும் கேரளாவுக்கும் என்ன சம்மந்தம்? நீ எதுக்கு சபரிமலைக்கு போற? நாங்கள் கேட்கலாம்ல. நீ இருமுடி கட்டிட்டு போகிறல்ல, பண்ணுறதெல்லாம் ரவுடித்தனம், கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம். இதையெல்லாம் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு, நீ என்ன மாதிரி மூஞ்சியை வச்சுனாலும் பேட்டை ரவுடின்றது உன் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு, சரியா? அப்படின்னும் பொழுது நீ போய் நிற்கிறியா? அங்கே எதுக்கு போய் நிற்கிற? நீ என்ன அங்கே கேரளாவிலையும் மஞ்சள் அறுத்து களைபறித்து கொடுத்துட்ருக்கியா? எதுக்கு நீ போன? அதனால் வாய்க்கு வந்தது எதையாவது பேசக்கூடாது. இங்கே வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணலாம் என்றால், பவன் கல்யாணம் வந்து பிரச்சாரம் செய்யலாம். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர் என்றால் பவன் கல்யாணுக்கும் அதே உரிமை இருக்கிறது. அகிலேஷ் யாதவுக்கு இங்கே உரிமை இருக்கிறது என்றால் அதே உரிமை பவன் கல்யாணுக்கும் இருக்கிறது. நீங்கள் கூட்டு வந்தால் அது வேறு மாதிரி நாங்கள் பார்க்கணும். நாங்கள் என்ன சொல்கிறது, இந்து முன்னணி கூட்டு வந்தாங்கனாக்க ஒரு இந்துவாக அவர் கலந்து கொள்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? உன் கதையே சந்தி சிரிக்குதுங்க, அதை உன்னால் பார்க்க முடியல. கூட அவங்க அந்த மேயர் பிரியாவை செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூட்டின்னு வந்து உட்கார வச்சுக்கிறேன். இப்போ எங்கே போனாலும் இப்போ இங்கே வேறு இங்கே செட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, திருவள்ளுவர், முருகர் அப்படின்னு அந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி. மேயர் பிரியா அவங்க பாவம், அவங்கள வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்க வேண்டியது. அவங்க பேசுகிறதா வேணாமா, உன்னுடைய மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க பேசணும். இதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு மேயர். இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ காலமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? முதல்ல உன் கதையை சந்திச்சிக்க போகிறதுன்றதுக்கு நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்கின்றன. இதுக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்கிறதுக்கு உன்னால் முடியுதான்னா கண்டிப்பாக உன்கிட்ட பதிலே இருக்காது. ஏன்னா உன்னுடைய ஊழல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் பொம்மைக்கும் துணை பொம்மைக்குமே பிரச்சனையாம். உன்னை கண்டாலே துணை பொம்மைக்கு பிடிப்பதில்லை, உதவாநிதிக்கு பிடிக்கலை. ஏன்னா நீ அவங்களுடைய ஊராட்சித்துறை இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீட்டையெல்லாம் எடுத்து வடசென்னை மேம்பாட்டு நிதி அப்படின்ற பேரில் நீ ஒதுக்கிக்கிட்டு நீ எல்லாத்தையும் அடித்து சூறையாடின்னு இருக்க அப்படின்றது உதவாநிதிக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆட்களை எல்லாம் நீ வந்து எம்எல்ஏவாக வந்து திணிக்கணும், கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க. அதை வந்து உதவாநிதிக்கு அது விருப்பம் இல்லை. தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற பட்சத்தில் நீ தடையாக இருக்கிறதோடு இல்லாமல் நீ பண்ணுற இந்த அலம்பல் எல்லாம் வந்து அவன் யாருக்குமே பிடிக்கலை, கட்சியிலே யாருக்கும் பிடிக்கலை. என்னமோ நீ தான் அப்படியே ஆதி காலத்திலேருந்து திமுகவில் இருந்த மாதிரியும் அப்படியே திமுகவுடைய டிஎன்ஏ உனக்குள்ளே இருக்கா மாதிரியும் நீ பேட்டை ரவுடின்றதை தவிர்த்து திமுகவில் இருக்கிறதுக்கான வேறு என்ன தகுதி இருக்குது உனக்கு? ஒன்றும் கிடையாது. அது ஒரு தகுதி தான் நீ அங்கே இருக்கிறதுக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மளிகை சாமான்லேருந்து பால் பாக்கெட் வரைக்கும் வாங்கி போடுறது. இதை ரெண்டுத்தையும் தவிர்த்து உனக்கு வேறு என்ன தகுதி இருக்குது? அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி கல்லா கட்டுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, காலித்தனத்தில் ஈடுபடுறது, இதை தவிர்த்து வேறு என்ன தகுதி இருக்குது உனக்கு? திமுகவில் கருணாநிதியை சட்டமன்றத்தில் அடிக்க வந்தானே நீயே. இப்போ உட்காந்து பேசுகிறது ரொம்ப அப்படியே வீராவேசமாக பேசுகிற மாதிரி அப்படியே நகைச்சுவை கலந்து பேசுகிறியா நீயே? உன்னை பார்த்தா ஊரே சிரிக்குது. முதல்ல உன்னுடைய நிர்வாகத்தை, உன்னுடைய உண்மையில போடப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் மீது வரப்போகின்ற வழக்குகள், இதையெல்லாம் எப்படி சந்திக்கிறதுன்னு போய் கூட்டம் போட்டு யோசி. பவன் கல்யாணம் என்ன பண்ணணுன்றதை அவர் யோசிச்சுப்பார். நன்றி.